வணக்கம் நேயர்களே. உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்றில் இலங்கை தனது இரண்டாவது போட்டியில் இன்றைய தினம் நியூசிலாந்தை எதிர்கொள்ள உள்ளது. இந்த போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இன்றிரவு 7 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. இந்த மைதானத்தில் இவ்விரண்டு அணிகளும் இதற்கு முன்னர் 2 போட்டிகளில் மோதியுள்ளன 2009ஆம் ஆண்டு. அதன் பிறகு அதாவது கிட்டத்தட்ட 16 வருடங்கள் கழித்து மீண்டும் இந்த மைதானத்தில் சந்திக்க போகின்ற முதல் போட்டி இவ்விரு அணிகளுக்கு. அந்த 2 போட்டிகளிலுமே நியூசிலாந்து தான் வெற்றி பெற்றுள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் இலங்கை இந்த போட்டியை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பார்ப்போம். கோகுலன், உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் உண்மையிலேயுமே இன்னைக்கு இலங்கைக்கு வாழ்வா சாவா போராட்டத்தில் தான் இருக்குது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றாதான் இலங்கை அணியால் அடுத்த சுற்று மீது நம்பிக்கை வைக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? வணக்கம் நேயர்களே. முதலாவது போட்டியில் இங்கிலாந்தை எதிர்கொண்டது பல்லைக்கிழ மைதானத்தில். ஆரம்பம் முதலே பந்து வீச்சில் சிறப்பாக செயற்பட்ட இலங்கை அணியால் அதனை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்ள முடிந்ததா என்ற கேள்வி அநேகர் மத்தியிலும் இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அவ்வளவு பாரிய ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக்கொள்ளவில்லை இங்கிலாந்து அணியினர். இருந்த போதிலும் இலங்கை அணியினுடைய அந்த துடுப்பாட்ட வரிசையில் ஏற்பட்ட சில சரிவுகள் காரணமாக அந்த போட்டியை வெற்றி கொள்ள முடியாமல் போயிருந்தது. அன்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தே எதிர்பார்த்திருக்காது இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும் என்று. இந்த போட்டி தொடர்பாக சிரேஷ்ட வர்ணனையாளர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரசல் ஆனல் ஒரு கருத்தை கூறியிருந்தார். இலங்கை அணியுடைய வெற்றி இலக்கு 147 ஓட்டங்கள். ஆனால் அவர்கள் அதனை 10 ஓவர்களில் அடித்து விடுவோம் என்ற எதிர்பார்ப்பில் துடுப்படுத்தாடினார்களோ தெரியாது. அதன் காரணமாகத்தான் இப்படி விக்கெட்டுகள் சரிந்தன. விக்கெட்டுகள் வீழ்ந்திருக்கும் சந்தர்ப்பத்தில் இலங்கை அணி துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்படுத்தாடிய வீதம் அந்த பொறுப்பற்ற துடுப்பாட்டம் அல்லது அவசர துடுப்பாட்டம், அவசரமாக அவர்கள் துடுப்படுத்தாடிய ஆட்டம் இழந்தவுடன் களமிறங்குகிறார் பவன் ரத்நாயக்க. இளம் வீரர், திறமையான துடுப்பாட்ட வீரர், மிக திறமையாக கடந்த போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். அவர் தன்னுடைய பொறுப்பு இல்லாமல் முன்னால ஒரு தேவையில்லாத ஒரு ஷாட் அடிக்கிறார் இல்லையா? அதாவது இலங்கை அணியினுடைய பவன் ரத்நாயக்க இங்கிலாந்துக்கு எதிராக சதம் ஒன்றை அடித்ததன் காரணமாக, அதாவது 50 ஓவர்கள் போட்டியிலே சதம் பெற்றதன் காரணமாகத்தான் அவர் 2020 உலகக்கிண்ண அந்த 15 பேர் கொண்ட குழாத்துக்கு பெயரிடப்படுகின்றார். ஆகவே அவ்வாறு தனக்கு கிடைத்த ஒரு சரியானதொரு சந்தர்ப்பத்தை அவர் நழுவ விட்டிருக்கின்றார் என்று தான் நாங்கள் நினைக்க வேண்டும். அதன் பிறகு கமிந்து மெண்டிஸ் முதலாவதாக அறிவிக்கப்பட்ட குழாத்தில் அவர் இடம்பெற்றிருக்கவில்லை. அதன் பிறகு ஒரு வாராக அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அவர் மிக திறமையான வீரர், அடுத்தடுத்து சதங்களை பெற்ற வீரர், டெஸ்ட் போட்டிகளில் இலங்கை அணிக்கு வெற்றியை பெற்று ஒரு வீரர், இளம் வீரராக இருந்து சாதித்த வீரர். அப்படிப்பட்ட ஒருவர், அவருக்கு தனக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அணியில் நிரந்தர இடத்தை பிடிக்க முயற்சிக்காமல் தேவையற்ற விதத்தில் துடுப்படுத்தாடுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2020 போட்டி வரலாற்று பார்ப்போமாயிருந்தால் மொத்தமாக 2 அணிகளுக்கு இடையில 28 சர்வதேச 2020 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. அவற்றில் நியூசிலாந்து 16 போட்டிகளிலும் இலங்கை 9 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. 2 போட்டிகள் சமநிலையில் முடிவடைந்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு சிட்டகோங்கில் நடைபெற்ற உலக கிண்ண போட்டி, அந்த போட்டி இலங்கை அணியை அடுத்த சுற்றுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு போட்டி. இலங்கை அணி அந்த போட்டியில் 119 ஓட்டங்களை தான் பெற்றுக்கொண்டது முதலில் துடுப்படுத்தாடி. அதில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு போட்டி. அந்த போட்டியில் இலங்கை அணி தோல்வி அடைஞ்சிருந்தா உலகக்கிண்ணம் அன்று கேள்விக்குறியாயிருக்கும், எட்டாக்கணியாக போயிருக்கும். ஆனால் அந்த போட்டியில் இலங்கை அணி குமார் சங்கக்கார, மஹேல ஜெயவர்தன, ரங்கன ஹேரத் இந்த கூட்டணி இருந்த போட்டி. அதில் நியூசிலாந்து 60 ஓட்டங்களுக்குள்ள மட்டுப்படுத்தி அந்த போட்டியை இலங்கை அணி வெற்றி கொண்டது. அதன் பிறகு தான் இலங்கை அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுது. அப்படி ஒரு இருந்த அணி தான் இப்போ இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இருந்தாலும் இன்றைய போட்டியில் நிச்சயமாக நியூசிலாந்தோட போட்டிகளை வரலாறு பார்ப்போமா இருந்தால் இந்த மாதிரி இக்கட்டான நேரங்களில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கு. பெரும்பாலான போட்டிகள் அப்படித்தான் முடிவுகள் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு வெற்றி இன்றைக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. மிச்சல் சாண்ட்லராக இருக்கலாம், டேரல் மிச்சலாக இருக்கலாம், பந்து வீச்சு என்று சொல்லி அவர்களுடைய நியூசிலாந்து அணியினுடைய அந்த அணி மிகவும் வலுவானது ஒரு அணியாகத்தான் காணப்படுகின்றது. இலங்கைக்கு சவால் விடுவதற்கான சிறந்த அணியாக நான் பார்க்கின்றேன். நியூசிலாந்து ஏற்கனவே ஒரு புள்ளியை பெற்றிருக்குது. இன்றைய போட்டியில் மழை குறுக்கிட்டு ஒரு புள்ளி கிடைக்குமா இருந்தால் நியூசிலாந்துக்கு 2 புள்ளி கிடைச்சிடும். அப்போ அடுத்த சுற்று மீதான எதிர்பார்ப்பை நியூசிலாந்து, இங்கிலாந்து, பாகிஸ்தான் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இன்றைய போட்டியில் இலங்கை அணி வெற்றியீட்டும் பட்சத்தில் தான் அரையிறுதி போட்டி மீதான எதிர்பார்ப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும். எனவே அந்த போட்டியில் இலங்கை எவ்வாறு செயற்படுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சூப்பர் 8 சுற்றின் மற்றொரு தொகுப்பை உங்களுக்கு கொண்டு வரும் எதிர்பார்ப்புடன் நானும் கோகுலனும் விடைபெறுகிறோம். நன்றி நேயர்களே.